வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், இளையராஜா இசையமைத்து ஜெயலலிதா நடித்த ஒரே படம் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் ஒரே ஒரு படத்தில் நடிகை ஜெயலலிதா நடித்துள்ளார். அந்த படம்தான் 1980 வெளிவந்த நதியை தேடி வந்த கடல் என்ற படம். இந்த படத்தில் ஜெயலலிதா, சரத்பாபு, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இயக்கம் பி. லெனின். 1980 ஜனவரி 15 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் இடம்பெற்ற தவிக்குது தயங்குது ஒரு மனது என்ற பாடலில் ஜெயலலிதாவும் சரத்பாபுவும் ஆடி பாடுவார்கள். மற்ற பாடல்கள் சுமார்தான். இசை இளையராஜா. இளையராஜாவின் இசையில் தாமும் நடித்திருக்கிறோம் என்று ஜெயலலிதா சொல்லிக்கொள்ளலாம். இளையராஜாவும் அவரும் ஜெயலலிதா நடித்த படத்திற்கு நானும் இசை அமைத்திருக்கிறேன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஜெயலலிதாவின் கடைசி படமான நதியை தேடி வந்த கடல் அவ்வளவு சரியாக போகவில்லை. 40 நாட்கள் வரையே ஓடியது. இதன் முன்பு ஜெயலலிதா தமிழ் படத்திற்கே முழுக்கு போட்டுவிட்டார், நடிக்கவில்லை. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆரை சந்தித்து அதிமுக கட்சியில் இணைந்து கொள்கை பரப்பு செயலாளராகவும் ஆனார். அதன்பின் தீவிர அரசியலில் இறங்க ஆரம்பித்து விட்டார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவும் தமிழக முதலமைச்சரும் ஆனார். ஜெயலலிதாவுக்கும் மக்கள் செல்வாக்கு நன்றாகவே இருந்தது. சரிவஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன். நன்றி.